சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்ம பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகா பெரியவா சரணம். நம்மாத்து பெரியவா யூடியூப் சேனல் மூலமாக அறிவோம் ஆன்மீகம் அப்படின்ற பகுதியில் நாம் நிறைய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுட்டுருக்கோம். அந்த மாதிரி இன்றைக்கி நாம் தினமும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சின்ன ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோ உள்ள போகலாம். பொதுவாக எல்லா ராத்துலேயும் பூஜை ரூமில் ஒரு டம்ளர்லேயோ இல்லை ஒரு சொம்புலையோ நல்ல தண்ணி வச்சுருப்பா. தண்ணின்றது குடிக்கிற தீர்த்தம், அந்த மாதிரியான ஒரு நல்ல தீர்த்தம் வச்சுருப்பா. அது எதுக்குன்னா, அது பல நல்ல விஷயங்களை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் நாம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறோம். நைவேத்தியம் பண்ணுறதுனாலே நல்ல ஒரு எச்சில் படாத உணவுகளோ பழங்களையோ வச்சு நாம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறோம். நைவேத்தியம் பண்ணும்போது நீர் மாத்திரம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பூஜை ரூமில் ஒரு மண் பானையிலையோ இல்லை செம்பு பாத்திரத்துலேயோ நாம் நல்ல தண்ணீரை வச்சுருப்போம். இது ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நாம் தினமும் சுவாமிக்கு பூஜை பண்ணும்போது ஒரு சில நிமிடங்கள் தியானத்தில் அமர்ந்து நமக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமோ, எந்த தெய்வத்தை நமக்கு பிடிக்குமோ அந்த தெய்வத்தோட மூல மந்திரத்தை சொல்லி நாம் பூஜை பண்ணணும். அந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளோட நேர்மறை ஆற்றல் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கி இருக்கும். அது அந்த இடம் ஃபுல்லாக வியாபிச்சு இருக்கும். அப்போது நமக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். இதனால தான் பூஜை ரூமில் தினமும் தண்ணி வைக்க சொல்லி நமக்காக சொல்லியிருக்கா. இப்போது பூஜையின் போது நம்ம தீபாராதனை காட்டுறோம். அந்த மாதிரி தீபாராதனை காட்டும்போது கண்டிப்பாக நாம் ஒரு சில பாடல்களை பாடி சுவாமியை வழிபடலாம். பொதுவாக நாம சங்கீர்த்தனம்ன்றது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். நம்ம கண்டிப்பாக நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது வாய் விட்டு தான் பண்ணுவோம். அந்த வாய் விட்டு பண்ணும்போதே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். பெருசாக இல்லைனாலும் நமக்கு தெரிஞ்ச 2 பாட்டை பாடி நாம் பூஜை பண்ணணும். அந்த மாதிரி பூஜை பண்ணும்போது அந்த நேர்மறை ஆற்றல், பாசிட்டிவ் வைப்ரேஷனும் அங்கே வியாபிச்சு இருக்கும். இப்போ இதில் முக்கியமாக இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். எக்காரணத்தை கொண்டும் பூஜை ரூமில் இந்த இரும்பு பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இரும்புன்றது யமனுக்குரிய ஒரு வஸ்து ஆகும். இன்னொன்று, இரும்புனால நேர்மறை சக்திகளை கிரகிக்க முடியாது. ஸோ சயின்டிஃபிக்காக பார்த்தாலும் அது நமக்கு நல்லதில்லை. அதனால் வெள்ளி, தாமிரம், இல்லை ஈயம் பூசின பித்தளை, மண்ணாலான பூஜை பாத்திரம், இந்த மாதிரி பாத்திரங்களை பயன்படுத்துறது ரொம்பவும் விசேஷமான பலன்களை நமக்கு கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி முதல் நாள் வச்ச அந்த ஜலத்தை, அந்த தண்ணீரை நம்ம மாற்றிடணும். அப்போ அந்த மாதிரி மாற்றும்போது அதை கொண்டு போய் வீட்டோட கூரை பகுதியில் கொட்ட முடியும்னா கூரை பகுதியில் கொட்டலாம். இல்லை துளசி செடியிலையோ இல்லை செம்பருத்தி செடி மாதிரி பூக்கள் வச்சிருக்கிற செடியிலையோ கொட்டிடலாம். இது எதனால் அப்படின்னா, அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அத்தோடு நம்மளை விட்டு போயிடும். தினமும் புது ஜலத்தை வச்சு நாம் ஸ்லோகங்கள், மந்திரங்கள் சொல்ல சொல்ல நமக்கு நேர்மறை ஆற்றல் கிடைக்கும். இந்த காரணத்தினால தினமும் அந்த தண்ணியை மாற்றி நாம் பூஜை ரூமில் வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் நாம் பூஜை பண்ணுறப்போ மணி அடித்து பூஜை பண்ணுறோம். இந்த மணியோசை கூட எதுக்காகன்னா, அந்த இடத்துல இருக்கிற எல்லா துர்சக்திகளையும் அது விரட்டி அடிக்கும். அதனால் பூஜை பண்ணும்போது நல்ல மணி சத்தம் கேட்கறது ரொம்ப விசேஷம். அது தெய்வீக சக்தியை அந்த ஆற்றுல நிலச்சி நிற்க செய்யும். பூஜை அப்போ 5 பூதங்களையும் அந்த இடத்துல ஐக்கியமாக்குறதுன்றது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இந்த ஒரு காரணத்துக்காக தான் நாம் இந்த இதை பார்க்குறோம். ஆகாயம் அப்படிங்கிறது வெட்டவெளி, அது பூஜை அறையில் வியாபிச்சு இருக்கு. அடுத்தது நிலம், அது பூஜை அறை. 3வதா நெருப்பு, காற்று, அது நம்ம பூஜை அறையில் ஏற்றுற விளக்குலே நிறைஞ்சு இருக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா ஆகாயம், நிலம், நெருப்பு, காற்றுன்னு எல்லாமே இருக்குது. அதனால தான் தண்ணீர், அதாவது 5 பூதத்தில் இன்னொன்று, அதையும் அந்த இடத்துல இருக்கணுன்றதுக்காக
தினம் ஒரு பாத்திரத்துலேயோ இல்லைன்னா ஒரு டம்ளர்லேயோ நல்ல ஜலத்தை வச்சுட்டு பூஜை பண்ணும்போது அந்த இடத்துல அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சந்தோஷங்களும் முக்கியமாக ஒரு நோய் நொடி இல்லாத நல்ல வாழ்க்கையும் நமக்கு எல்லா நல்ல பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இது கருதப்படுது. ஸோ நம்ம தினமும் ஃபாலோ பண்ண வேண்டிய இந்த ஒரு விஷயத்த, அதுவும் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். நல்ல ஒரு பாத்திரத்தில் அங்கே சுவாமி கிட்ட நம்ம இந்த ஜலத்தை வச்சு வழிபாடு பண்ணும்போது நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்க போகுது. இதை நாம் தினமும் ஃபாலோ பண்ணுவோம். அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்களை அனுபவிப்போம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.